வருங்கால நீதிபதிகள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்ம சேனல்ல வேற கல்வி கூடத்துல அதாவது அகாடமியில எடுக்கப்பட்ட வகுப்புகளின் கேட்பொலியை பயன்படுத்தி இந்த காணொலியை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம சந்தாதாரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஒரு மேம்பட்ட அனுபவத்தை வழங்கணும். அது மட்டும் இல்லாது அவர்கள் நீதித்துறை தேர்வுல உறுதியான வெற்றி அடையணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த புதிய முயற்சி செய்யப்பட்டுள்ளது. இதற்குண்டான ஆதரவு நீங்க லைக் பட்டனை பிரஸ் பண்ணி தெரிவிக்கலாம். மேற்கொண்டு இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த காணொலிக்குண்டான கேட்பொலியை வழங்கிய ஸ்ரீலா அகாடமி மற்றும் திருமதி சுதா அம்மையார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியில நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மருத்துவ ஸ்தாபனங்கள் ஒழுங்குமுறை சட்டம் 1997. செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு 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 சிங்கிள் பர்சன் நடத்தலாம், இல்ல குரூப் ஆஃப் பர்சன்ஸ் நடத்தலாம். இப்போ ஒரு கம்பெனி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல நடத்துது அப்படின்னாக்க, இல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கம்பெனியா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, பல செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க பல பல ஆக்ட் கீழே அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு கம்பெனி நடத்தி ஒரு அஃபென்ஸ பண்ணிச்சு அப்படின்னாக்கா யாருக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? நம்ம இது நார்மலா எல்லா ஆக்ட்லயும் சொல்லியிருப்பாங்க. இண்டிவிஜுவல் கொடுத்திருந்தா அவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதே தான் கம்பெனிஸ்க்கு இருக்கும். அப்ப யார் லைபிள் ஆவாங்க? ஒரு கம்பெனி பண்ணுதுன்னா கம்பெனியை அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்ப யாருக்கெல்லாம் அந்த கம்பெனியில இருக்கிற யாரெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்க அதை பத்தி பேசுறது செக்ஷன் 9. செக்ஷன் 9 பொறுத்த வரைக்கும் where any offense punishable under this act has been committed by a company, every person who at the time of offense was committed was in charge of and was responsible to the company for the conduct of the business of the company, as well as the company shall be deemed to be guilty of the offense and shall be liable to be proceed against and punished accordingly. இப்போ ஒரு கம்பெனி ஒரு அஃபென்ஸை கமிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அண்டர் திஸ் ஆக்ட்ல இந்த கம்பெனி ஹாஸ் கமிட்டட் ஒன் அஃபென்ஸ் அப்படின்னாக்க யார் அந்த டைம்ல இன்சார்ஜ் ஆஃப் த கம்பெனியா இருக்காங்களோ, இல்ல அந்த கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சனா யார் இருக்காங்களோ, அட் த டைம் ஆஃப் அஃபென்ஸ் அந்த கம்பெனிக்கு யார் இன்சார்ஜ்ல இருந்தாங்களோ, இல்ல ரெஸ்பான்சிபிள் அந்த ஒரு டெய்லி பிசினஸ் ரெஸ்பான்சிபிளா யார் இருந்தாங்களோ அந்த பர்சனையும் as well as the கம்பெனியும், எப்போதுமே கம்பெனியும் சேர்த்துதான் நம்ம எப்போதுமே ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன். கம்பெனியை விட்டு வெறும் அந்த சிஇஓ மேலேயோ இல்ல பார்ட்னர் மேலேயோ எம்டி மேலேயோ ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த கம்பெனியை ஃபர்ஸ்ட் சேர்த்துருவாங்க. அதுக்கப்புறம் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் அந்த டைம்ல அட் த டைம் ஆஃப் அஃபென்ஸ்ல யார் அந்த கம்பெனிக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்தாலோ, இன்சார்ஜ்ல இருந்தாங்களோ அவங்களும் இந்த இதுக்கு offense-க்கு guilt-க்கு they are liable for the guilt and they will be punished. ஃபர்ஸ்ட் கம்பெனியை சேர்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்தாரோ அட் த டைம் ஆஃப் அஃபென்ஸ், நாட் ஆஃப்டர் தட் எல்லாம் வராது. முன்னாடி யார் இருந்தாங்களோ அவங்களையும் கட்டுப்படுத்தாது. அஃபென்ஸ் நடக்கிற அன்னைக்கு யார் அந்த பொறுப்புல இருந்தாங்களோ அவங்களையே கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 9(1) ப்ரொவைடட். அதுல ஒரு ப்ரோவிசோ இருக்கு. என்ன ப்ரோவிசோ இருக்கு? Nothing contained in this subsection shall render any such person liable to any punishment if he proves that the offence was committed without his knowledge or that he has exercised all his due diligence to prevent the commission of such offence. இப்ப இங்க ஒரு ப்ரோவிசோ என்ன சொல்றாங்க? அவரோட நாலேஜ் இல்லாம இல்ல அவரு போதுமான அளவு கவனம் வச்சிருந்தாரு, ஆனாலும் இந்த அஃபென்ஸ் இந்த தவறு நடக்கிறத தடுக்க முடியல அவரால அப்படின்னாக்க அந்த மாதிரி சமயத்துல அவரு லைபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் த ப்ரோவிசோ. இந்த ப்ரோவிசோல என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனினா யார் அட் த டைம் ஆஃப் கமிஷன் ஆஃப் அஃபென்ஸ்ல யார் பொறுப்புல இருந்தாரோ அவரும் லைபிள்னு பார்த்துட்டோம். அந்த பர்சன், அந்த இன்சார்ஜ்ல இருக்க பர்சன் என்ன சொல்றாரு, ப்ரூவ் பண்றாருனாக்க என்னோட நாலேஜ் இல்லாம இந்த தப்பு நடந்துருச்சு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாலோ, இல்ல நான் போதுமான கவனம் தான் வச்சிருந்தேன், எனக்கு மீறி என்னோட இந்த மாதிரி தவறு என்னைய மீறி என்னோட கவனக்குறைவினால் வரவில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டா, then he will not be punished for the he will not punish for the offense அப்படின்னு சொல்றது that proviso.
அப்போ செக்ஷன் 9(1) பொறுத்த வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா? ஒரு கம்பெனினாக்கா அந்த கம்பெனி லைபிலிட்டி வரும். அந்த டைம் ஆஃப் கமிட்டிங் அன் அஃபென்ஸ் யார் ரெஸ்பான்சிபிள் பர்சனா இருந்தாலும் அவரும் அந்த ஃபைனுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு லைபிலிட்டியில வந்துருவாரு. ஆனா அவரோட நாலேஜ் இல்லாமையோ இல்ல அவரோட கவனக்குறைவுனால இல்லாம இருந்தாலையோ அவரை வந்து he can take that defense. நான் வந்து கவனக்குறைவாலாம் இல்ல, நான் ரொம்ப கவனமா தான் இருந்தேன், இது என்னை மீறி நடந்திருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டாருனாக்க then he will not be punished அப்படின்னு சொல்றது subsection 1. இப்போ section 9(2) என்ன சொல்றது? Notwithstanding anything contained in subsection 1, where any offense punishable under this act has been committed by a company and it is proved that the offense has been committed with the consent or connivance of or in attributable or to any neglect on the part of any director, manager, secretary or other officer of the company. Such director, manager, secretary or other officer shall also be deemed to be guilty of that offense and shall be liable to proceed against and punished accordingly. இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தாக்க சப்செக்ஷன் 1 விட்டுருங்க. இப்போ ஒரு கம்பெனி ஒரு அஃபென்ஸ் பண்ணுது, அதாவது இந்த ஆக்ட் கீழே ஒரு அஃபென்ஸ் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க எந்த ஒரு டைரக்டர் இல்ல மேனேஜர் ஆர் செக்ரட்டரினா நமக்கு தெரியல, கம்பெனி செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. நாட் நம்ம நினைக்கிற மாதிரி செக்ரட்டரி கிடையாது, தே ஆர் கம்பெனி செக்ரட்டரிஸ் சொல்லுவாங்க. சிஎஸ் படிச்சிருப்பாங்க, ஏசிஎஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கம்பெனி செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. தே வில் ஹாவ் அவங்கதான் என்டையர் ஃபங்க்ஷனையும் அவங்களோட பேர்ல தான் செய்வாங்க. செக்ரட்டரிஸ் ஆர் such a powerful போஸ்ட்ங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அது மாதிரி எனி ஒரு டைரக்டர் இல்ல ஒரு மேனேஜர் ஒரு செக்ரட்டரி இருக்காங்க, ஏதோ ஒரு ஆபீசர் இருக்காங்க, அவருக்கு வந்து ஒரு ஹோல்டிங், he is holding that command, ஒரு பெரிய போஸ்டிங், அந்த கம்பெனியோட டெசிஷன்ஸை எடுக்கிற ஒரு பவர் இருக்கிற ஒரு பொசிஷன்ல இருப்பார். அந்த மாதிரி ஒரு மனுஷனோட நாலேஜோட கன்சென்டோட அவரோட ஒப்புதலோட இல்ல அவருமே அதுக்குள்ளார சேர்ந்து ஒரு இந்த அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சாக்க அந்த பர்சனும் லயபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நியர் த பர்சன் இன் சார்ஜ் யார் இருக்காங்களோ அவங்களும் பனிஷபிள். இன்கேஸ் அந்த பர்சன் இன்சார்ஜ் இல்லாம அந்த கம்பெனில இருக்கிற வேற ஒரு டைரக்டர் இல்ல மேனேஜர் இல்ல ஒரு செக்ரட்டரி இருக்காரு இல்ல எனி ஆபீசர் இருக்காரு, அவரோட கன்சென்ட் கீழே இது நடக்குது. மேபி த ஆத்தரைஸ்டு ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் 1ல சொன்ன இன்சார்ஜ் பர்சன் இல்லாம அவர் கீழே இருக்கிற மித்த டைரக்டர்ஸ் ஒரு மேனேஜர் செக்ரட்டரி யாரா இருந்தாலும் அவங்களோட கன்சென்டோடையோ இல்ல கன்வின்ஸோடையோ இல்ல அவங்களோட ஒரு கவன குறைவுனாலேயோ இது இந்த கம்பெனி ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஆக்ட் கீழே ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருந்துச்சுன்னாக்க அந்த பர்டிகுலர் பர்சனுமே இதே மாதிரி பனிஷ்மெண்ட்டுக்கு லயபிலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த சப்செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கம்பெனி மீன்ஸ் அப்படிங்கிறது எது, கம்பெனினா எது அப்படின்னாக்க கம்பெனி மீன்ஸ் எனி பாடி கார்பரேட் and includes a firm, society or other association of individual. So நம்ம பொதுவா எல்லா ஆக்ட்லயும் இப்படிதான் சொல்லுவாங்க. கம்பெனினாக்க என்ன, பாடி கார்பரேட் கம்பெனியா இருக்கணும். and includes a firm, ஒரு ஃபர்மா இருக்கலாம், ஒரு சொசைட்டியா இருக்கலாம், இல்ல அதர் அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா கூட இருக்கலாம். அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் சொசைட்டிஸ் எதுவா வேணாலும் இருக்கலாம். இந்த கம்பெனி அப்படிங்கிறது மியர் இன்கார்பரேட்டட் கம்பெனியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சொசைட்டியா இருக்கலாம், அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸா இருக்கலாம், ஃபர்மா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து இதுல ஒரு எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க. இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னாக்க டைரக்டர், ஏற்கனவே நம்ம பார்த்தா ஒரு டைரக்டரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், செக்ரட்டரியா இருக்கலாம், அவங்களுமே லயபிள் அப்படிங்கறத வந்து சப்செக்ஷன் 2 சொல்லிடுச்சு. அப்ப டைரக்டர்ங்கிறவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்தாக்க ஒரு ஃபர்மை பொறுத்த வரைக்கும் டைரக்டர் அப்படிங்கிறவர் யாருன்னாக்க பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம். அந்த பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம்ல வந்து எந்த பார்ட்னரா இருந்தாலும் அவர் ஒரு தவறு செய்கிறார், இல்ல அவரோட கவன குறைவுனால அந்த தவறு நடக்குது, இல்ல அவரோட ஒத்துழைப்புனால அந்த தவறு நடக்குதுன்னா அந்த பர்சனும் லயபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த டைரக்டரை ஒரு ஃபர்மை பொறுத்த வரைக்கும் டைரக்டர்ங்கிறவர் யாருன்னாக்க பார்ட்னர் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா. இன்கேஸ் சொசைட்டி இல்ல அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இருந்துச்சுன்னா அதுல ஒரு டைரக்டர் யாரு அப்படின்னாக்க the person who is entrusted under the
rules of the society or other association with the management of the affair of the society or other association as the case may be. இப்போ ஒரு சொசைட்டி இருக்கு, இல்ல அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இருக்கு. இதுல டைரக்டர்ங்கிற ஒரு யாரு அப்படின்னு பார்த்தாக்க அவங்களோட ரூல்ஸ், அந்த சொசைட்டியோட ரூல்ஸ் இல்ல அசோசியேஷனோட ரூல்ஸ் படி யாருக்கு மேனேஜ்மெண்ட் ஆஃப் த அந்த அஃபேர்ஸ், அந்த சொசைட்டியோட அஃபேர்ஸை மேனேஜ் பண்றதுக்கு பவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரோ அந்த பர்சன் டைரக்டர் அப்படிங்கிற டெஃபினேஷன் கீழே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றது சப்செக்ஷன் 1. சப்செக்ஷன் 9(2)ல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கம்பெனினா என்ன, இந்த சப்செக்ஷன் படி ஒரு டைரக்டர்னா யாரெல்லாம் மீன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத கிளியரா இந்த செக்ஷன் 10ல சொல்லியிருக்காங்க. அடுத்த செக்ஷன் 10, இட் இஸ் cognizance of offense. இதை பொறுத்த வரைக்கும் no court shall take cognizance of offense under this act except on a complaint made by competent authority or any officer authorized in this behalf by the competent authority. இந்த ஆக்ட் படி, இந்த சட்டப்படி எந்த கோர்ட்டுமே ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கொடுக்கிற கம்ப்ளைண்ட்லயோ இல்ல அந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஆத்தரைஸ் பண்ணிருக்க பர்சன் கொடுக்கிற கம்ப்ளைண்ட்டை மட்டும்தான் வாங்க முடியும். நாட் பிரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் அவங்களால வாங்க முடியாது. ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அவங்க இந்த கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க இந்த ஆக்ட் கீழே அப்படின்னு சொன்னாக்க யார் ஆக்ஷன் எடுக்க முடியும்னா காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி மட்டும்தான் எடுக்க முடியும். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 10. அப்போ செக்ஷன் 10 பொறுத்த வரைக்கும் நாட் பிரைவேட்டான ஆளுங்க போய் செய்ய முடியாது. எதுவாக இருந்தாலும் நம்ம காம்பீட்டன்ட் அத்தாரிட்டிக்கு சொல்லணும் இல்லையா. நம்ம முன்னாடி செக்ஷன்ல பார்த்திருக்கோம், அவங்க சுவோமோட்டோவா ஆக்ஷன் எடுக்க முடியும், இல்ல ஆன் கம்ப்ளைண்ட்ல ஆக்ஷன் எடுக்க முடியும். யாரு? காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி. அவங்க போய் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க இல்ல இன்ஸ்பெக்ட் பண்றாங்க, பண்ணி முடிச்சோன்னு ஒரு கான்ட்ரவென்ஷன் தெரியுது அப்படின்னாக்கா அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொண்டாடணும்னா தட் காம்பீட்டன்ட் பர்சன் அத்தாரிட்டி தான் ஃபைல் பண்ண முடியுமே தவிர நாட் த ஒரிஜினலா யார் இண்டிவிஜுவலாலாம் செய்ய முடியாது. ஸோ த காம்பீட்டன்ட் பர்சன் இல்ல அத்தாரிட்டி ஆர் த பர்சன் ஹூ இஸ் ஆத்தரைஸ்ட் பை த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி ஹேஸ் டு ஃபைல் அ கம்ப்ளைண்ட் பிஃபோர் கன்சர்ன்ட் கோர்ட். அப்ப அதை தவிர வேற எந்த விதத்திலையும் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுக்காது. Only on the complaint made by the competent authority or the person authorized by the competent authority கீழ மட்டும்தான் செக்ஷன் 10 படி cognizance of the offense எடுக்க முடியும். It is very clear இல்லையா. இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம ஒரு கிளினிக்கல் மேல ஒரு இண்டிவிஜுவல் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நேரா போய் கோர்ட்ல கொடுக்க முடியாது. They have to file a complaint to the competent authority. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி வேற ஏதாவது டிவியேஷன் இருந்துச்சு இல்ல வயலேஷன் இருந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா they will file the case before the court அப்படின்னு சொல்றது செக்ஷன் 10. செக்ஷன் 11 என்ன சொல்லுதுன்னா protection of action taken in good faith. இப்போ ஒரு அத்தாரிட்டி இருக்காரு இல்ல ஒரு பர்சன் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னாக்கா அவங்களுக்கு ஒரு சில ப்ரொடெக்ஷன் இருக்கணும் இல்லையா. பொதுவாகவே இருக்கும், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா. they will take in a good faithல நடந்துச்சுன்னாக்க then they don't have any ப்ராசிக்யூஷனை அவங்க அகேன்ஸ்டா பண்ண முடியாது. அதை சொல்றது செக்ஷன் 11. செக்ஷன் 11(1) என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க no suit, prosecution or other legal proceeding shall lie against any person for anything which is in good faith. good faithங்கிற டெஃபினேஷன் எதுல சொல்லியிருக்காங்க நமக்கே தெரியும், ஐபிசில good faithங்கிறது என்னங்கிறத சொல்லியிருப்பாங்க. Which is in good faith done or intended to be done in pursuance of the provision of this act. ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த சட்டத்தின் கீழ் எடுக்க ஒரு விஷயத்தை செய்யறாங்க இல்ல ஒரு விஷயத்த செய்ய போறாங்க அப்படின்னாக்க அந்த மாதிரி விஷயங்களை நல்ல எண்ணத்தின் அடிப்படை இந்த சட்டத்தின் அடிப்படை இந்த ப்ரொவிஷன் ஆஃப் இந்த சட்டத்துல எனக்கு இந்த பவர் கொடுத்துருக்காங்க, அதனால இந்த விஷயங்களை நான் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இல்ல எடுக்க போறாங்கன்னாக்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா எந்த விதமான சூட்டோ ப்ராசிக்யூஷனோ லீகல் ப்ரொசீடிங்ஸ் எதுவுமே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவது செக்ஷன் 11(1). செக்ஷன் 11(2) என்ன சொல்லுதுனாக்க no suit or other legal proceedings shall lie against the government for any damage caused or likely to be caused for anything which is in good faith done or intended to be done in pursuance of the provision of this act. ஒரு கவர்மெண்ட் இப்போ ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க,
அது சப்சிக்வெண்டா என்ன கோர்ட் சொல்லிடுறாங்க, இல்ல நீங்க எடுத்தது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லிட்டாக்க அப்ப கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா எந்த விதமான கேஸும் போட முடியாது. அதாவது அந்த கவர்மெண்ட் வந்து குட் இன்டென்ஷன் குட் ஃபெய்த்ல எடுத்திருக்கணும். இதுல அவங்க செஞ்சது நல்ல எண்ணத்துல இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, இவங்களை தண்டனை கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல அவங்க இது மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்திருந்தாக்க அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா எந்த சூட்டையோ அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்த ஆக்ஷனால எனக்கு இவ்வளவு டேமேஜ் வந்துருச்சு, மேபி அவங்களோட ரெப்புடேஷன் போயிருக்கலாம், இந்த மாதிரி நீங்க என்னை டீஃபேம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி டேமேஜஸ் கேட்டு எந்த விதமான சூட்டோ அதர் லீகல் ப்ரொசீடிங்ஸோ இனிஷியேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றது செக்ஷன் 11 பொறுத்த வரைக்கும் இது நார்மலா சேவிங்ஸ் கிளாஸ் மாதிரி ஒரு இது ப்ரொடெக்ஷன் இருக்கும், லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஏன்னா நல்ல எண்ணத்தோட செய்யப்படுகிற எந்த ஒரு விஷயத்துக்கும் அவங்க பனிஷ் பண்ணவே முடியாது. இப்ப மேலஃபைட் இன்டென்ஷனோட ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா மேபி we can take an action, but we have to prove that அந்த ஆக்ஷனை வந்து மாலிஃபைட் இன்டென்ஷன்ல எடுத்திருக்காங்க, என்னைய நஷ்டப்படுத்துவதற்காக இந்த அபிஷியல் இது மாதிரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னு வேணா சொல்லலாம். பட் வி ஹாவ் டு ப்ரூவ் தட். பட் நார்மலா ஒரு அபிஷியலோ இல்ல ஒரு கவர்மெண்டோ இந்த ஆக்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல செய்யற எந்த ஒரு விஷயத்தையும் பனிஷ்மெண்ட் கீழே கொண்டு வர முடியாது, சூட்டோ ப்ராசிக்யூஷனோ எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றது செக்ஷன் 11. அடுத்தது பார்த்தோம்னாக்க செக்ஷன் 12 furnishing of returns etc அப்படிங்கிற ஒரு கேப்ஷன் கீழே வருது. Every private clinical establishment shall within such a time or within such extended time as may be fixed by the competent authority in this behalf furnish to the competent authority such returns, statistics and other informations as the competent authority may from time to time require. இப்போ ஒரு காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி என்ன சொல்றாங்க, நீங்க உங்களோட இந்த வருஷத்துக்கு எத்தனை பேஷண்ட்டை பார்த்தீங்க, உங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்க, என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறாங்க, ஒரு தகவலை கேட்கறாங்க, இல்லைனாக்க உங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நீங்க இந்த வருஷத்துக்குரிய ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாக்க அந்த மாதிரி விஷயங்களை இவங்க இமீடியட்டா they have to furnish those returns or statistics or other information. எதெல்லாம் காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி கேட்கறாங்களோ அதை டைம் டு டைம் எப்பெல்லாம் கேட்கப்படுகிறதோ எந்த கால அளவுக்கு கேட்கப்படுகிறதோ அதுக்குரிய இன்ஃபர்மேஷனை they have to furnish those information to the competent authority. ஸோ ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி எப்ப எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் they have to furnish those informations to the competent authority அப்படின்னு சொல்றது செக்ஷன் 12. செக்ஷன் 13 பொறுத்த வரைக்கும் competent authority etc deemed to be public servant. public servant அப்படிங்கிற விஷயத்தை எதுல சொல்லியிருக்காங்கன்னாக்க செக்ஷன் 21 ஆஃப் இந்தியன் பீனல் கோட்ல who are all public servants அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த படி இந்த டெஃபினேஷன் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுல those people are பப்ளிக் சர்வெண்ட் அப்படின்னு சார் எடுக்கும்போது கிளியரா சொல்லுவாரு. அப்ப பாருங்க, every authority and every officer duly authorized to exercise the powers or to discharge any duty imposed on it or him by under this act shall be deemed to be a public servant within the meaning of section 21 of Indian Penal Code. Indian Penal Code படி 21 படி பப்ளிக் சர்வெண்ட்ங்கிறத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த ஆக்ட் கீழே காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க இல்லைன்னா எனி பர்சன் ஆத்தரைஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த ஆக்ட் கீழே பவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ டியூட்டி இம்போஸ்ட் ஆன் இட் ஆர் ஹிம் அண்டர் திஸ் ஆக்ட், இந்த ஆக்ட் கீழே யாருக்கெல்லாம் டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாமே அந்த மாதிரி டியூட்டி செய்யும்போது பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற மீனிங் கீழே வந்துருவாங்க. இந்த ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இந்த காம்பீட்டன்ட் அத்தாரிட்டி நம்ம நிறைய பேரை பார்த்தோம் இல்லையா, அவங்க எல்லாமே பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வந்துருவாங்க அப்படின்னு சொல்றது செக்ஷன் 13. செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் பவர் டு மேக் ரூல்ஸ். பவர் டு மேக் ரூல்ஸ் நமக்கே தெரியும் இல்லையா, இட் இஸ் அன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் இல்லையா. அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாஸ் த பவர் டு மேக் ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றதும். இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த ஓவரால் ஃபிகர், அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த ஆக்ட்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க.
பட் ரூல்ஸ்ல தான் சொல்லுவாங்க என்னென்ன ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கணும், யாரெல்லாம் அதுல காம்பிடன்ட், என்ன மாதிரி ஒவ்வொரு ஒரு கிளினிக்னா எத்தனை ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ஒரு நர்சிங் ஹோம்னா எப்படி இருக்க முடியும், அதுல டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர் செய்யறதுக்குரிய ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ஸ்னா எத்தனை பேரு, எத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும், எத்தனை விதமான சேஃப்டி மெஷர்ஸ் அவங்க எடுக்கணும், இது மாதிரி எல்லா விஷயமான ரூல்ஸ் தான் அதை டிஃபைன் பண்ணும். அந்த மாதிரி ரூல்ஸை மேக் பண்ற பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது செக்ஷன் 14. செக்ஷன் 14 என்ன சொல்றாங்க, the government may by notification make rules to carry out the purpose of this act. இதுல நார்மலா ஸ்டேட் கவர்மெண்ட் அதுல ஒரு இது இல்லை, ஏன்னா பிகாஸ் இட் இஸ் த ஸ்டேட் ஆக்ட். அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் இருக்கு ரூல்ஸை மேக் பண்றதுக்கு. இப்போ ஒரு ரூலை மேக் பண்ணிட்டாங்க செக்ஷன் 14ல அப்படின்ட்டாக்க, அப்ப என்ன செய்யணும், ரூல் மேக் பண்ண பிறகு as soon as possible after it is made be placed on the table of legislative assembly, and if before the expiry of session in which is so placed or next session assembly makes any modification in such rule or order, or the assembly decides the rule or order should not be made, the rule or order shall thereafter have effect only in such modification form or no effect as case may be. So however that any such modification as annulment shall be without prejudice to the validity anything previously done under this rule or order. இப்போ ஒரு ரூல் போடுற பவர் யாருக்கு இருக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஒரு ரூல் ஃபாலோ பண்ணிட்டாங்க, புதுசா ஒரு ரூல் ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னாக்க அதை இமீடியட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில சட்டசபையில அதை டேபிள் பண்ணணும். பண்ணிட்டு அந்த செஷனுக்குள்ளரையோ இல்ல இமீடியட்டா அதுக்கு வர அடுத்த செஷனுக்குள்ளரையோ ஒண்ணு அந்த ரூல்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிருக்கணும் அசம்பிளி. இல்ல அசம்பிளி என்ன சொல்றாங்க, ஒரு சில மாடிஃபிகேஷன் பண்ணுங்க அந்த ரூல்ஸ்ல அப்படின்னு சொன்னாலும், இல்ல இந்த ரூல்ஸே நீங்க ஃப்ரேம் பண்ணாதீங்க நல்லதே இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாலோ, அப்ப அந்த விஷயங்களையும் இந்த ரூல்ஸ்ல அவங்க சொன்ன மாடிஃபிகேஷனை இன்க்ளூட் பண்ணிட்டு புதுசா ரூல்ஸ் ஃபார்ம் பண்ணணும், இல்ல அந்த ரூல்ஸை அப்படியே வச்சிடணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 14 சப்செக்ஷன் 2 சொல்லுது. செக்ஷன் 15 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தாக்க, powers to remove difficulties. If any difficulties arise in effect to the provision of this act, the government may, as occasion requires by order not inconsistent with the provision of this act, do anything which appear to them to be necessary or expedient for the purpose of removing difficulties. இப்போ இந்த ஆக்ட் போட்ட பிறகு ஏதோ ஒரு டிஃபிகல்டிஸ் வருது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு டிஃபிகல்டிஸ் வருது, இது ஏற்கனவே இருந்த ஒரு ஆக்டை டீவியேட் பண்ணுது, இல்ல ஏற்கனவே செட்டில்டு பிரின்சிபல்ஸை மாத்துது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாக்க, கவர்மெண்ட் இந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த ஆக்டுக்குரிய விஷயங்களை அந்த டிஃபிகல்டிஸை ரிமூவ் பண்ற பவர் யாருக்கு இருக்குனாக்க த கவர்மெண்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது செக்ஷன் 15. provided that no order under this section shall be made after expiry of 2 years from the date of commencement of this act. இந்த ஆக்ட் வந்து இந்த டிஃபிகல்டிஸை ரிமூவ் பண்றேன்னு சொல்லி புதுசா ஒரு ஆர்டர் போடுறாங்க அப்படின்னாக்க, அந்த ஆர்டர் வந்து இந்த ஆக்ட் வந்ததுல இருந்து 2 வருஷத்துக்குள்ளார செய்யப்பட்டிருக்க வேண்டும் அந்த ஆர்டர். அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட் டு தட் இதெல்லாம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்றது செக்ஷன் 15. செக்ஷன் 15 இந்த ஆக்ட் came to the conclusion. இந்த ஆக்ட் came into force on 14th February 1997 இல்லையா, எவ்வளவுதான். இதை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த ஆக்ட் வந்து 15 செக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கு. ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா என்ன, அது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன, ஹூ ஆர் ஆல் காம்பிடென்ட் அத்தாரிட்டி யாரு, அவங்களோட பவர்ஸ் என்ன, அவங்க போட்ட ஆர்டர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா எந்த விதத்துல அப்பீல் ஃபைல் பண்ணணும், என்னென்ன பவர்ஸ் இருக்கு, இன்ஸ்பெக்ஷன் அண்ட் என்கொயரிக்கு பண்றதுக்கு பவர் இருக்கு, பனிஷ்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல இம்ப்ரிசன்மெண்ட்ங்கிற பனிஷ்மெண்ட் கிடையாது, எல்லாமே ஃபைன் தான். 5,000 மினிமம் இருக்கணும், 50,000 வரைக்கும் போடலாம், மித்தபடி 30,000 வரைக்கும் இன்னொரு ஃபைனை சொல்லியிருக்காங்க. அஃபென்சஸ், இப்போ ஒரு கம்பெனி அஃபென்ஸ் பண்ணா என்ன பண்ண முடியும், ஒரு கோர்ட்ல யார் கேஸ் காம்பிடன்ட் பர்சன் டு ஃபைல் அ கேஸ், எந்தெந்த டைம்ல காகனிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸை எப்ப எடுப்பாங்க, இந்த ஆக்ஷன் எடுக்கிற காம்பிடன்ட் அத்தாரிட்டிக்கு என்னென்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு, குட் ஃபெய்த்ல எடுத்தாக்க, அது மாதிரி அவங்க பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிறது கீழே வருவாங்க. இது சம்பந்தப்பட்ட அனைத்து ரூல்ஸ்களும் மேக் பண்ற பவர் யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு.
அது பண்ணி இம்மீடியட்டா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில அவங்க வச்சு அதோட ராட்டிபிகேஷனை வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க சொல்ற எந்தெந்த கரெக்ஷன் சொன்னாங்கன்னாக்கா அதை கரெக்ஷன் பண்ணும். இல்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாக்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா கவர்மெண்ட் கேன் மேக் அன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த செக்ஷன். வித் திஸ் we all come to an end of this clinical establishments regulations act. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சதுன்னா கட்டாயமா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மேற்கொண்டு இந்த காணொளி யார் யாருக்கெல்லாம் பயனா இருக்குமோ அவங்களுக்கு கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாது இதுல ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கட்டாயமா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் செய்யப்படும். இந்த புது முயற்சிக்கு நீங்க கட்டாயமா ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.